Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bootstrapல இருக்க grid சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ grid system அப்படிங்கிறது நம்மளோட கண்டென்ட்டை அதாவது நம்ம வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை எப்படி ரெஸ்பான்சிவா மேக் பண்றது அப்படிங்கிறது தான். சோ இந்த gridல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு friends. Jumbotron, அப்புறமேட்டு கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வெல் ஃப்ளூயிட். ஸோ இந்த நாளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜம்போட்ரான் அப்படிங்கிறது. ஸோ பேஜில் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறோம், அது வந்து எனக்கு எல்லாரோட அட்ராக்ஷனும் அது வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த ஜம்போட்ரான் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பேஜில் வந்து ஒரு பேனர் மாதிரி. ஸோ அது வந்து எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஜம்போட்ரான் அப்படிங்கிற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு கிரே கலர் பேக்ரவுண்ட் கலரில் எனக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எனக்கு கொஞ்சமே லார்ஜ் சைஸில் இருக்கும், இருக்கிற நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜாக கிடைக்கும். ஸோ ஜம்போட்ரானில் நம்ம இதை செய்யலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற Bootstrapல இருக்க கிளாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட கண்டென்ட்க்கு எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எனக்கு இது ஸ்பேஸ் தரும். ஸோ மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னோட கண்டென்ட்டோட அப்படியே செட் ஆகிடும், எனக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது, அப்படியே எனக்கு கண்டென்ட்டோடய செட் ஆகி எனக்கு என் கண்டென்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து வெல் அப்படிங்கிறது. ஸோ இந்த வெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என் கண்டென்ட்க்கு உள்ளேயும் என் கண்டென்ட்க்கு வெளியும் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த நாளையும் இப்போ சொன்னதுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நாளையும் எப்படி எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ நோட் பேடுக்கு ஒரு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஒரு மெட்டாடாவை காப்பி பண்ணிவிட்டு நியூ ஃபைலை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இதை என்ன பண்ணேன் அப்படின்னா grid system அப்படின்ற ஒரு நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ grid system.html அப்படின்னு கொடுத்து நம்மளோட பேஜை இப்போ சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பேஜுக்கு ஒரு நேம் தந்துடலாம். ஸோ டிஸ்பிளே கண்டென்ட் அப்படின்னு தந்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே தி கண்டென்ட் யூஸிங் grid in Bootstrap. ஸோ Bootstrap அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த பாடி செக்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே பேக்ரவுண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பிஜி இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனுக்குள்ளே ஒரு டிவ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டேன், அதை ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டிவ்க்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் தரேன். ஸோ H1ல் நம்மளோட ஒரு கண்டென்ட் தந்தாச்சு. ஸோ என்ன கண்டென்ட் தரலாம் அப்படின்னா நம்மளோட சேனல் நேமே தரேன். ஸோ LM Techs அப்படின்னு ஸோ கொடுத்தாச்சு. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தா அந்த grid சிஸ்டத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் ஜம்போட்ரான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஜம்போட்ரான் அப்படின்னு தரேன். ஸோ ஜம்போட்ரான் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வெப் பேஜை போய் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜம்போட்ரான் யூஸ் பண்ணுனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ நார்மலாக இருக்க H1 கண்டென்ட்டும் நான் ஜம்போட்ரான்குள்ளே இருக்க H1 கண்டென்ட்டும் எனக்கு அது ரொம்பவே பிக்காக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிரே கலரில் கிடச்சிருக்கு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுற எல்லாருக்கும் எல்லா யூசர்ஸ்க்கும் தெரியணும், தனியாக தெரியணும் அப்படின்னா இந்த ஜம்போட்ரான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜம்போட்ரான் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேனர் மாதிரி எனக்கு இருக்குங்களா, ஓகே. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கண்டென்ட்டை சென்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் பாடி செக்ஷன்லேயும் நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஜம்போட்ரானை சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஜம்போட்ரான் அப்படிங்கிற கண்டென்ட்டை இப்போ நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல சென்டர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்போட்ரான் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த டைப் பார்க்கலாங்களா. ஸோ அடுத்த டைப்பு ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கிளாஸில் நான் என்ன தரேன் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டெய்னர் அப்படின்னு தரேன். ஸோ கண்டெய்னர்னு கொடுத்துட்டேன். இப்போ வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ இதோட பேக்ரவுண்ட் தெரியல, ஜஸ்ட் நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே பிஜி
ப்ரைமரி அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இது வந்து என்னோட கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னோட மார்ஜினை டச் பண்ணாது. ஸோ என்னோடய ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு கண்டெய்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இது எனக்கு ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். நான் அப்படியே ஸ்க்ரீனை ஸ்மால் பண்ண எனக்கு இது ரெஸ்பான்சிவாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொபைல் வியூவில் வச்சுருக்கேன், எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ இந்த மெயின் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜம்போட்ரானும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜம்போட்ரானை கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துட்டேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஜம்போட்ரான் இருக்குது, ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா என்னோடய மார்ஜினை டச் பண்ணல. ஸோ கண்டெய்னர் வேணுங்கிற இடத்துல நம்ம மற்ற கிளாஸோட கூடையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைப் 2 பார்த்தாச்சு. ஸோ டைப் 3 பார்க்கலாங்களா. ஸோ டைப் 3 வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் மாற்றுறேன். ஸோ வெல் அப்படின்னு தரேன். ஸோ வெல்னு தந்துட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ டேஞ்சர் கலர் எனக்கு தெரியல, நான் வேறு கலர் தரேன். ஸோ பிஜி டேஞ்சருக்கு நான் மேலே ஸ்டைல் எழுதிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஸோ இது கிளாஸ் அப்படிங்கிறதுனால டாட். இப்போ எது ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா பிஜி டேஞ்சர் அப்படிங்கிறத ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துட்டு உள்ள பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வரணும். ஸோ ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டு வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வெல் அப்படின்ற கிளாஸுங்களா. ஸோ வெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற கண்டென்ட்டில் எப்படி இருக்குன்னா உள்ள டெக்ஸ்ட்டுக்கு வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்குங்களா. அதுவே வெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் என்னோடய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நடுவில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகும். அதாவது என் கண்டென்ட்க்கு என் பாக்ஸோட பார்டருக்கு நடுவில் ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெல் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வெல்னு மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை கண்டெய்னருக்குள்ளேயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ கண்டெய்னர் கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ மார்ஜின் டச் ஆகலை. ஸோ மார்ஜின் டச் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரெஸ்பான்சிவாக இருக்குங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் தான் தரணும் அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ பெரிய கண்டென்ட் வேணாலும் நம்மளால் தந்துக்க முடியும். ஸோ அடுத்த டைப் பார்க்கலாங்களா. ஸோ அடுத்த டைப் வந்து ஜஸ்ட் இந்த டிவ்வை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கிளாஸை வந்து நான் வேறு தரேன். ஸோ கிளாஸ் வந்து ஃப்ளூவைட் அப்படின்னு தரேன். ஸோ ஃப்ளூன்னு தந்துட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வார்னிங் அப்படிங்கிற ஒரு கலர் தரேன். ஸோ வார்னிங் கொடுத்து இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வார்னிங்குமே எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ நான் வார்னிங்கையும் போய் நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ பிஜி வார்னிங் அப்படின்ற கலரை நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்வா அப்படின்ற ஒரு கலர் செட் பண்ணுறேன். ஸோ கலர் கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என் கண்டென்ட்க்கு வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை, அப்படியே கண்டென்ட் இருக்க சைஸ்க்கு மட்டும் என்னோட அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது 4 டைப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டைப்ஸும் பார்த்தாச்சு. ஸோ மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு இதுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. உள்ள ஒரு பேராகிராஃப் கொடுத்து பார்க்கலாங்களா. ஸோ அதுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த டிஃபால்ட் கண்டென்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ ரேண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் பேராகிராஃப்ஸை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு H1 டேக் அப்புறம் நான் ஒன்று கொடுக்குறேன். அடுத்தது கண்டெய்னருக்கு கொடுக்குறேன். அடுத்து வெல்க்கு கொடுக்குறேன். லாஸ்ட் ஒன் ஃப்ளூவைடுக்கும் தரேன் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே நம்ம கண்டென்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எந்த ஒரு டிவ்வும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு ஹைட் அண்ட் வித்துமே நான் கொடுக்கல. ஆனாலும் என் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், யூசர்ஸ்க்கு பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ மினிமைஸ் பண்ண இது எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மானிட்டர் வியூவில் இருந்தது, தென் வந்து அது டேப் வியூக்கு மாறுது. இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ண எனக்கு எப்படி ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபோன் வியூக்கு வருது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டும் ரெஸ்பான்சிவாக மேக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிட் சிஸ்டம். இதில் ஒரு 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது ஜம்போட்ரான். ஸோ இந்த ஜம்போட்ரான் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு கிரே கலரில் இருக்கும். இதில் நம்ம வந்து H1 கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்பவே லார்ஜ் சைஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தது வந்து கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் யூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின் கிட்டே இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுதான் வந்து கண்டெய்னர் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த கண்டெய்னர் மற்ற 3 கிளாஸோடையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தது வந்து வெல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ வெல் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து கண்டென்ட்க்கு உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட்க்கு முன்னாடியும் என் கண்டென்ட்க்கு பின்னாடியும் பாக்ஸுக்குள்ளே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வெல் அப்படிங்கிறது. ஸோ 4th டைப் பார்த்தோம்னா ஃப்ளூவைட். ஸோ ஃப்ளூவைட் வந்து எந்த ஒரு ஸ்பேஸஸுமே எக்ஸ்ட்ராவாக இருக்காது. எல்லா கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதளவுக்கு எனக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு பேராகிராஃப் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு 4-5 டைம் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளூவைட் என் கண்டென்ட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்பேஸஸும் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜை ரொம்பவே ரெஸ்பான்சிவாக மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கிரிட் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கிளாஸஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.